அதெல்லாம் சரிதான்க்கா. ஆனா சக்தி சொன்ன மாதிரி ஒருத்தன் கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சு வந்திருக்கான்னு தெரிஞ்சும் நம்ம பேசாம இருந்தா நாளைக்கு அவ இங்க ட்ரை பண்ணதை சென்னையில வந்து ட்ரை பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? அதனால அது சரி பண்றதுதான்க்கா நமக்கு சேஃப்டி. அது இல்ல தம்பி, அண்ணாச்சிக்கு உங்க மேல எதுக்கு கோவம்? அவர் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க இந்த ஊருக்கு வந்தீங்க. அதையும் தாண்டி அவரு எத்தனையோ முறை இந்த ஊர்ல நீங்க தங்கக்கூடாது போயிடுங்கன்னு சொன்னாரு. அவர் வார்த்தையை நீங்க மதிக்காம இங்கே தங்கியிருக்கீங்க. நீங்க இப்ப இந்த கேஸ வாபஸ் வாங்கிட்டு ஊருக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு உங்க மேல இருக்கிற கோபம் கொஞ்சம் கொஞ்சமா தணிஞ்சு அவரே உங்களை தேடி வரலாம் இல்லையா? என்ன வசந்தா, நான் சொல்றது சரிதானே? ஆமாங்க அண்ணி, அதான் நானும் சொல்றேன். ஏங்க நீங்க சொல்லிதானே சக்தி ஸ்டேஷனுக்கே போயிருக்கா? அவ போனதுக்கு அப்புறம் மறுபடியும் திரும்பி வான்னு சொன்னா எப்படிக்கா கேப்பா? இல்ல தம்பி, அது சக்திக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ஒரு வேகத்துல நான் அப்படி சொல்லிட்டேன். ஏன் மருமக இல்லையா, என்னை விட கோவக்காரியா இருக்கா, அதனாலதான் போயிட்டா. அவ சின்ன பொண்ணு தானே தம்பி, நீ அவளுக்கு விளக்கமா எடுத்து சொன்னேன்னா அவ கேட்டுக்குவா. ஏங்க அதான் அண்ணியே சொல்லிட்டாங்கல்ல, முதல்ல அவளுக்கு போன் போட்டு எதுவும் பேச வேண்டாம், உடனே கிளம்புவான்னு சொல்லுங்க. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரிம்மா, பேசி பார்க்கிறேன். சார் வாங்க சக்தி. வணக்கம் சார். அர்கானுக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல, நல்லா இருக்கா. ஆமா, இப்ப என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். கம்ப்ளைண்டா? கம்ப்ளைண்ட் தான் ஏற்கனவே உங்க அத்தை கொடுத்துருக்காங்களே. நான் கூட இன்ஸ்பெக்டருக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் வந்ததும் அவர்கிட்ட பேசிட்டு தான் அண்ணாச்சி மேல ஆக்ஷன் எடுக்கிறத பத்தி முடிவு செய்ய முடியும். இல்ல சார், நான் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வரல. வேற யார் மேல? நாகவல்லியோட மருமகன் பிச்சைமுத்து மேல. என்னங்க சொல்றீங்க? அண்ணாச்சி மேல ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஆதாரமா வீடியோ எல்லாம் காட்டினாங்க, வாஸ்தவம் தான். ஆனா எனக்கு வேற சில எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. வேற சில எவிடன்ஸா? என்னது அது? தற்செயலா பிச்சைமுத்து கிட்ட இருந்த விசிட்டிங் கார்டு என் கண்ணில் பட்டுச்சு. கூடவே அதுல சஞ்சய் தங்கி இருந்த நவீன் லாட்ஜோட விசிட்டிங் கார்டும் இருந்தது. சந்திக்கப்பட்டு அவரோட செல்போனையும் செக் பண்ணேன். அதுல சஞ்சய் நம்பர் இருந்துச்சு, டயல் நம்பர்ஸ்லயும் சஞ்சய் நம்பர் இருந்துச்சு. உடனே லாட்ஜ்ல போய் விசாரிச்சேன். பிச்சைமுத்து தான் அவரோட பேர்ல ரூமை புக் பண்ணி சஞ்சய் அங்க தங்க வச்சிருக்காரு. அங்க உள்ள சிசி கேமரால அவங்க அங்க போனது, ரூம் புக் பண்ணது எல்லாமே வீடியோல பதிவாயிருக்கு. இதுக்கு மேல நீங்க அங்க போய் விசாரிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் கிடைக்கும். என்ன சக்தி இது, நீங்க சொல்றது புதுசா இருக்கு. ஆமா சார், புதுசு மட்டும் இல்ல, எனக்கே புதிரா இருக்கு. அண்ணாச்சி மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஏன்னா அவரை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். அவரு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டாரு. ஆனா எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, முதல்ல அதை அட்டெண்ட் பண்ணுங்க. இல்ல பரவாயில்ல சார், அப்பாதான், நான் அப்புறமா பேசிக்கிறேன். என்னாச்சு? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு என்ன புரியலன்னா, அண்ணாச்சியும் சரி பிச்சைமுத்தும் சரி ரெண்டு பேருக்குமே சஞ்சயை பத்தி எந்த விஷயமே தெரியாது. பிச்சைமுத்து கூட வீட்டு வாசல்ல சஞ்சய் உண்ணாவிரதம் அது இதுன்னு கலாட்டா பண்ணாரு, அப்பதான் பார்த்தாரு. ஆனா அண்ணாச்சிக்கு அந்த அளவு கூட தெரியாது. அப்புறம் எப்படி சஞ்சய பார்த்தாரு, பேசினாரு, சந்திச்சாரு? எதுக்காக? அவன் மூலமா என்ன கொல்லறதுல யாருக்கு என்ன யூஸ்? இது நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் சார். ஓகே சக்தி. அப்புறம் இதுதான் பிச்சைமுத்து வச்சுட்டு இருந்த விசிட்டிங் கார்டு. அந்த கார்டு பேக் சைடில் பிச்சைமுத்தோட ஃபோன் நம்பரும் எழுதியிருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொன்னதே கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்கிட்டு விசாரிச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். இதை கட்டாயம் நான் விசாரிக்கிறேன். ஒரு நிமிஷம். ஹலோ 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 சக்தி, எங்கம்மா இருக்க? என்னப்பா நீங்க? நான் தான் கட் பண்ணிட்டே இருக்கேன்ல, திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருந்தா எப்படிப்பா? இல்லம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நானும் இங்க முக்கியமான விஷயமா தான் எஸ்ஐ கிட்ட பேசிட்டு இருக்கேன்.
அப்ப டிஸ்டர்ப் பண்ண எப்படிப்பா? இல்லம்மா, நான் கூப்பிட்டதே அது விஷயமா பேசுறதுக்கு தான். என்னப்பா என்ன சொல்றீங்க? நீ கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாம், நேரா வீட்டுக்கு வா, மத்ததெல்லாம் இங்க பேசிக்கலாம். ஏன்? உங்க அம்மாக்கு இது சுத்தமா பிடிக்கலமா. நடக்க கூடாதெல்லாம் நடந்துச்சு. இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன ஆக போகுது, பேசாம ஊருக்கு போயிடலாம்னு சொல்றான். உங்க அத்தா கூட அதான் ஃபீல் பண்றாங்க. இல்லப்பா, எனக்கு உண்மை தெரிஞ்சு ஆகணும். என்ன கொல்ற அளவுக்கு துணிஞ்சிருக்காங்க. அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காம எப்படி பார்க்க முடியும்? இல்லம்மா, நீ முதல்ல வீட்டுக்கு வா, மத்ததெல்லாம் நேரல பேசிக்கலாம். இல்லப்பா, நான் முடிவு பண்ணிட்டேன். கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டேன். இனி அதை மாத்த நான் தயாரா இல்ல. போனை வைங்கப்பா, நான் வீட்டுக்கு வரேன். சார், நான் உங்ககிட்ட இப்ப கொடுத்ததுதான் கம்ப்ளைண்ட். நீங்க அதை வச்சு விசாரிங்க சார். கண்டிப்பா விசாரிக்கிறேன். தேங்க்யூ, வரேன் சார். ஓகே, வாங்க. இருக்காணி, மாமா எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்க மாமா. உன் கை எப்படி இருக்கு? பரவாயில்ல மாமா. ஏம்மா, கொஞ்சம் கூட யோசிக்காம குறுக்கு பூந்து அப்படி கத்திய பிடிக்கலாமா? அந்த கிறுக்கு பைய ஒன்ன குத்தி இருந்தானா செத்துருப்பேன் மாமா. என்னம்மா சாதாரணமா சொல்ற? மாமா, நீங்க என்ன சொல்லி என்ன அங்க அனுப்பிச்சிங்க? சக்தி அக்கா பாத்துக்க சொல்லி தானே அனுப்பிச்சிங்க. அப்ப நான் செஞ்சுதானே மாமா ஆகணும். அப்ப நான் எது சொன்னாலும் செஞ்சிருவியா? உயிரை விடுன்னு சொல்லுங்க, உடனே விட்டுறேன். என்ன மாமா, நீங்களே இப்படி வருத்தப்பட்டா எப்படி? இல்லம்மா, சந்தோஷம். நீ பேசுறத கேட்டதுனால வந்த சந்தோஷம்மா. நான் பெத்த பிள்ளைங்க கூட ஓரளவுக்கு இல்லையம்மா. ஆனா உன்ன மாதிரி, சக்தி மாதிரி, ரெங்க மாதிரி மற்ற உறவுகள்லாம் உண்மையானதா இருக்குதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. மாமா, மற்றவங்களுக்கு எப்படியோ, ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எனக்கு உயிர் கொடுத்த தெய்வம் மாமா. உங்களுக்காக நான் என்ன செஞ்சாலும் பத்தாது. அதெல்லாம் சரியா இருக்கானே. ஆனா நீ இப்ப இருக்கிறது நாகவல்லியோட வீட்டுக்குள்ளம்மா. அவ ரொம்ப ஆபத்தானவம்மா. நீ ஜாக்கிரதையா இருக்கணும். நீ என்ன பாக்குறது, என் கூட பேசுறது இதெல்லாம் நாகவல்லிக்கு தெரிஞ்சது உன்னை உயிரோடையே கொளுத்திடுவா. ஏமாம்மா, இவ்வளோ தெரிஞ்சு நீங்க பேசாம சக்தி அக்கா கிட்ட நேரடியா சொல்லி அவங்கள ஊருக்கு போக சொல்லலாமே. சொல்லலாமா? ஆனா அதுக்கு ஆதாரம் வேணுமே. நான் சொல்றத சக்தியும் அவ அம்மாவும் வேணா நம்பலாம். ஆனா செந்தில் ராஜா, என்னதான் இருந்தாலும் அக்கா நம்மளை கொல்ற அளவுக்கு போவாங்களான்னு நம்ப மாட்டாமா. அவ நம்பலன்னா என் வார்த்தைக்கு மதிப்பில்லாம போயிடுமே. அதனாலதான் சொல்லாம இருக்கேன். அந்த உயில் மட்டும் கைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், அப்புறம் எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதுவும் தள்ளி போயிட்டே இருக்கு. வக்கீல்கிட்ட சொல்லி சீக்கிரம் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். எல்லாத்துக்கும் மேல இன்னொரு காரணமும் இருக்குமா. என்ன மாமா? இப்போ நான் சக்தி கிட்டையும் வசந்தா கிட்டையும் பேசிட்டேன்னு வச்சுக்க, அவங்களுக்கு என்னை பத்தி தெரிஞ்சிடும். அதாவது இவ்வளவு நாள் நான் அவங்கள வெறுக்கிற மாதிரி பேசுனதெல்லாம் நடிப்புன்னு. அதுக்கப்புறம் அவங்க என்னை விட்டு போக சம்மதிப்பாங்களா? உசுறு போனா போகுது, நாங்க உங்க கூடவே இருக்கோம்னு என் கூட இருந்துட்டாங்கன்னா. அதுலயும் அந்த சக்தி இருக்கா பாரு, மகா துணிச்சல்காரி. யாரு என்ன செஞ்சிட முடியும், விடுங்க மாமா பாத்துக்கலான்னு என் வீட்லயே வந்து உட்காந்துக்குவா. அப்புறம் நான் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிடுமே. அதான் நான் அதை பத்தி எல்லாம் பேசாம அவங்கள ஊருக்கு அனுப்புறதுலயே குறியா இருக்கேன். உண்மையாலுமே உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு மாமா. இந்த அளவுக்கு உங்க தங்கச்சி மேல பாசத்தை வச்சுக்கிட்டு அது வெளிக்காட்டாம மனசுக்குள்ளேயே அவ்வளவு ஆசைகளையும் அடக்கி வச்சுக்கிட்டு வெளியில வெறுக்கிற மாதிரியே நடிக்கிறீங்களே மாமா. உண்மையாலுமே அது பெரிய விஷயம்தான் மாமா. அருக்காணி, எப்பவுமே நம்ம நேசிக்கிறவங்க நம்ம கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறத விட அவங்க நல்லா இருக்கணுங்கிறது தான் முக்கியம். அப்படி பார்க்கும்போது இப்ப நான் செய்யறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லம்மா. பரவாயில்ல மாமா,
பாசத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடுற அண்ணன் தங்கச்சிங்க. அந்த அண்ணன் தங்கச்சி உறவுக்காக போராடுற சக்தி அக்கா, தன்னுடைய பொண்ணு மனைவியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு ஒத்து போற சக்தி அக்காவுடைய அப்பா, இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது உங்கள ஒருத்தியா பிறக்காம போயிட்டேனேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மாமா. அர்க்காணி, என்னம்மா? ஏம்மா இப்போ மட்டும் நீ யாரு? உன்னை என் பொண்ணாதாம்மா நினைச்சிட்டு இருக்கேன். இங்க பாரு, இனிமே இப்படி எல்லாம் நீ பேசக்கூடாது. நீ எப்பவுமே என் பொண்ணுதான். மனசை திடப்படுத்திட்டு தைரியமா இருமா. ரொம்ப நேரமா உன்னை காணும்னு நாகவல்லி தேடிட்டு இருப்பா. போமா. சரி மாமா. சரிம்மா, அப்ப நான் வரேன். ஜாக்கிரதை. சரி மாமா. மாமா, என்ன மாமா பொட்டு படிக்கல கட்டி வச்சிருக்கீங்க? எங்க போறீங்க? போகும்போது கேக்குற கேள்வி அடி இது. போகும்போது தானே மாமா கேட்க முடியும், போகாதப்ப எப்படி கேட்க முடியும்? ஐயோ, என் அறிவு தங்கமே. ஆமா, ஒரு சாவுக்கு போறேன். சாவா? யார் செத்து போயிட்டாங்க? ஊர்ல ஒருத்தன் செத்து போயிட்டாண்டி. எந்த ஊர்ல மாமா? பொள்ளாச்சியில. போதுமா? பொள்ளாச்சியில. சரி மாமா, பொள்ளாச்சியில யார் செத்து போயிட்டா? யாரும் சாகல. உங்ககிட்ட மாட்டிட்டு நான் தாண்டி சாகறேன். மாமா, என்ன மாமா இப்படி கோச்சுக்கிறீங்க? நான் உங்க செல்லம் இல்லையா? நான் உங்களை கேள்வி எல்லாம் கேட்க கூடாதா? நீங்க பாட்டுக்கு பெட்டி கட்டிட்டு எங்கேயாவது போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் எங்க மாமா உங்களை போய் தேடுவேன்? சும்மா ரெடி. நான் சாவுக்கு போல, என் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போறேன். அப்படியா? அத சொல்லுங்க. அப்படின்னா இப்ப நீங்க சாவுக்கு போல, கல்யாணத்துக்கு போறீங்க, சரியா? ரொம்ப சரிடி ஆத்தா. யாரு கல்யாணம்? ஐயோ, ஆரம்பிச்சிட்டியா? சொல்லுங்க மாமா, யாரு கல்யாணம்? ஐயோ 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 ஐயோ. ஷூ. அடியே, உண்மை சொல்லிடுறேன். மாமா சாவுக்கும் போகல, கல்யாணத்துக்கும் போகல. போலீஸுக்கு பயந்து ஒரு 4 நாளைக்கு வெளியூர்ல போய் இருக்க போறேன்டி. சப்பா. போலீஸா? மாமா, என்ன தப்பு பண்ணீங்க? ஏண்டி, நான் போய் தப்பு பண்ணுவனா? ஆனா இது எப்படி போலீஸுக்கு தெரியும்? உன் மாமனை கூட்டிட்டு போய் விசாரிச்சா மாமா என்னடி பண்ணுவேன்? அதனால என்ன மாமா, நீங்க பாட்டுக்கு போயிட்டு நான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு வந்துட வேண்டியதானே? ஏண்டி, நீ கேட்ட மாதிரி போலீஸ் கேட்டாங்கன்னா நானும் பதில் சொல்லுவேன். ஆனா உன் மாமனை போலீஸ்காரங்க கட்டி போட்டு தலைகளை தொங்க விட்டு அடிச்சு கேட்பானுங்களே. மாமாவை அடிச்சு கேட்ட பரவாயில்லையா? ஐயோ, வேணா 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 வேணா. அப்ப நான் ஊருக்கு போனா தானே தப்பிக்க முடியும்? ஆமா ஆமா, நீங்க இப்பவே போயிடுங்க மாமா. ஆமா, உங்ககிட்ட இருந்து போறதுக்குள்ள போலீஸ்காரங்க என்ன தேடி இங்க வந்துருவாங்க போல அப்படி இருக்கு. சொல்லாதீங்க மாமா, அப்படி சொல்லாதீங்க. இருங்க மாமா. அட பரவாயில்ல, ஒரு ஜிப்பு தானே திறந்தா திறந்துருக்கட்டும். வரேன்டி. போயிடுங்க போயிடுங்க, ஓடி போயிடுங்க ஓடி போயிடுங்க. ஐயோ, மாமா மாமா. மாமா, ஐயோ, இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க. ஏண்டி இப்படி கத்தி தொலைய? என்ன மாமா, எனக்கு டாடா சொல்லாம போறீங்க? இது ரொம்ப முக்கியம். டாடா டாடா. ஓடி. எங்க அவசரமா கிளம்பிட்டீங்க? அது வந்து எங்க அவசரமா கிளம்பிட்டீங்கன்னு கேட்டேன். நான் சொல்றேன் சக்தி. மாமா ஒரு சாவுக்கு போறாங்க. இல்ல இல்ல, ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க. இல்ல இல்ல, அதுவும் இல்ல, யாரோ ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு. இரு இரு, ஏ மாமா கடைசியா எங்க போறேன்னு சொன்னீங்க? கொஞ்சம் வாய மூடிட்டு தான் இரேண்டி. அது நான் அவசரமா வெளியூருக்கு போக வேண்டிய வேலை இருக்கு. எவ்வளவு அவசரமா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு நைட் போங்க. நாளைக்கு எஸ்ஐ வரேன்னு சொல்லிருக்காரு. அவர் வந்து விசாரிக்கும் போது நீங்க இருந்து பதில் சொல்லணும்ல. நான் இல்லன்னா என்ன சக்தி? அதான் அத்தை நீ எல்லாம் இருக்கீங்கல்ல, அப்புறம் நான் எதுக்கு? அண்ணாச்சியே வீடியோ எடுத்தது நீங்க தானே, அப்ப உங்ககிட்ட தானே அதை பத்தி கேட்பாங்க. சக்தி சொல்றதும் கரெக்ட் தானே மாப்ள? உங்க மாமாவும் ஊர்ல இல்ல, இந்த நேரம் பார்த்து நீங்க வெளியூருக்கு போனா சரியாவா இருக்கும்? இத பாருங்க, நான் போய் எங்க மாமா மேல அவ்வளவு ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் கூட இருந்து சொன்னா தானே அண்ணாச்சிக்கு எதிர கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும்.
அது புரிஞ்சுக்காம நீங்க பாட்டுக்கு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதானே, நீங்க உள்ள போங்க மாப்பிள, சும்மா எழுத்து பேசிக்கிட்டு. மாமா அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல, வாங்க மாமா உள்ள போலாம். உள்ள போயிடலாம் வாங்க மாமா. அட வாங்க மாமா. மண்டக்குள்ள பூரா போலீஸ்காரங்களாவே இருக்கிறானுங்களே. ஐயோ, ஜன்னல் கம்பி புடிச்சா கூட ஜெயில் கம்பி பிடிக்கிற மாதிரியே இருக்கு. என்ன பொழப்பு இது? மாமா என்ன மாமா தூங்கலையா? ஆமா, இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். ஏன் மாமா என்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ வாயை மூடிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், இந்நேரம் நான் வீட்டை விட்டு போயிருப்பேன். என்ன சிக்க வச்சுட்டியேடி அநியாயமா. என்ன மாமா பேசுறீங்க? நானும் உங்களை போக வேண்டாம்னு சொன்னேன். நான் உங்களை போயிட்டு வாங்கன்னு தானே சொன்னேன். நான் போறப்ப நீ எதுக்கு பின்னாடியே வந்த? நீ கேக்குற கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்றக்குள்ளே எல்லாரும் என்ன வந்து மடக்கிட்டாங்க. லூசு லூசு, உன்னை கட்டிட்டு நான் படுற கஷ்டம் இருக்கு. நான் என்ன பாவம் செஞ்சனோ. நான் தாண்டி அழணும். மாப்பிள என்னங்க அத்தை? என்ன சத்தம் ஜாஸ்தியா இருக்கு? இல்ல, நான் இது என் பொண்டாட்டிகிட்ட பேசிட்டு இருந்தேன். பேசின மாதிரி தெரியலையே, திட்டிட்டு இருந்த மாதிரி இருக்கு. சிச்சி, என்னத்த நான் போய் இவளை திட்டுவனா? இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு அமைஞ்சதுக்கு காரணமே இவதான். இவ எனக்கு தெய்வம் மாதிரி. தெய்வத்தை போய் யாராவது திட்டுவாங்களா? கையெடுத்து கும்பிடணும். சரி, நம்புறேன். மாப்பிள, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க அத்தை. நீங்க சொன்னீங்கன்னு நான் சக்தி கிட்ட பேசி பார்த்தேன். அவ கேஸ வாபஸ் வாங்குற மாதிரி தெரியல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மாப்பிள. நாளைக்கு போலீஸ் விசாரணை அது இதுன்னு வருவாங்க. அப்ப நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சு பாருங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு சரண்டர் ஆயிடுங்க. நான் உங்களை சீக்கிரத்துல வெளியில எடுத்துறேன். அத விட்டுட்டு மாமா சொன்னாரு, அத்தை சொன்னாங்கன்னு ஏதாவது சொன்னீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. புரியுதா? புரியுது அத்தை. புரிஞ்சா சரி. புரிஞ்சா சரி. தள்ளுங்க மாமா, தூங்கணும். தூக்கமா வருது. அப்பா தூங்கு தூங்கு. அது ஒண்ணுதான் இந்த குடும்பத்துல ஒழுங்கா நடந்துட்டு இருக்கு. நல்ல பொண்டாட்டி, நல்ல மாமியா. இந்த குடும்பத்துல நான் வந்து மாப்பிளையா மாட்டிக்கணும் பாரு. இந்த குடும்பத்து பொம்பளை ஒவ்வொருத்திகளுக்கு வாய் 1.5 முழத்துக்கு நீளுது. இவளையாவது அடக்க முடியுதா? கிளவியிலிருந்து குமரி வரைக்கும் எல்லாரும் வாங்குறாளுங்க. ஏன் தான் அப்படி பண்ணாங்களோ இந்த சக்தி அக்கா? எதுக்கு அண்ணாச்சி மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? ஏன் அப்படி பண்ணாங்கன்னு கொஞ்சம் கூட தெரியல. எதுவுமே சரியில்லை. அர்க்காணி, என்ன அர்க்காணி, தூங்கிட்டு இருப்பேன்னு நினைச்சு வந்தா இங்க உட்காந்து ஏதோ யோசிச்சுட்டு இருக்க. என்ன அப்படி பலமான யோசனை? உங்ககிட்ட உன்னை கேட்கணும்க்கா. கேளு. உண்மையாலுமே அண்ணாச்சி மாமாக்கு எதிராக நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா வந்தீங்க? அண்ணாச்சிக்கு எதிரா? அண்ணாச்சிக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்காம வேற யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா? அப்போ உங்களுக்கு எதிராக அந்த சஞ்சயை தூண்டி விட்டது அண்ணாச்சி மாமா தான் முடிவே பண்ணிட்டீங்களா? ஆமா, அதான் தெளிவா வீடியோல ஷூட் பண்ணி காமிச்சாங்கல்ல, அத பார்த்தாலே உனக்கு தெரிய வேண்டாம்? நீங்க கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்கக்கா. அண்ணாச்சி உன்னை வீட்டு விட்டு துரத்தியும் உனக்கு இன்னும் புத்தி வரல. பேசாம படுத்து தூங்கு. அங்க பாரு. தள்ளு, நானாவது படுத்துக்கிறேன். எனக்கு தூக்கம் வருது. எதுவா இருந்தாலும் காலையில கேளு. தூங்கு இப்போ.
என்ன இருக்காணி, என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? நான் போய் அண்ணாச்சியை தப்பா நினைப்பேனா? அப்புறம் எதுக்கா ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னா, பிச்சைமுத்து கிட்ட சஞ்சயோட விசிட்டிங் கார்டு இருந்ததை பார்த்தேன். கூடவே நவீன் லாட்ஜ் கார்டும் இருந்தது. சந்தேகப்பட்டு அவரோட செல்போனை செக் பண்ணப்போ அதுல சஞ்சயோட நம்பர் சேவ் ஆயிருந்தது. பல முறை 2 பேரும் பேசினதும் தெரிஞ்சது. ஐயோ, நேரா நவீன் லாட்ஜ்க்கே போய் விசாரிச்சிட்டேன். அங்க சஞ்சய்க்கு ரூம் புக் பண்ணி கொடுத்ததே பிச்சைமுத்து தான் தெரிஞ்சது. அந்த தகவலை தான் ஸ்டேஷன்ல போய் சொல்லிட்டு வந்தேன். நாளைக்கு எஸ்ஐ வந்து விசாரிக்க போறாரு. அதுக்குள்ள அவர் எங்கேயும் எஸ்கேப் ஆயிடக்கூடாது. அதனால்தான் அவர்கிட்ட அந்த மாதிரி பேசினேன். அவனாக்கா இத்தனை வேலையும் பண்ணிருக்கான். அதை தெரிஞ்சுட்டு நீங்களும் தைரியமா இந்த வீட்டுல இருக்கீங்களே. இருக்கணும் அர்க்காணி, இருந்தாதான் உண்மையை முழுசா தெரிஞ்சுக்க முடியும்.